வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோடைய அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் திருமிகு காதம்பரி அவர்கள் நம்மள இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த சென்னைக்கு வந்த ஒரு பொழப்பு கிடைக்குன்ற மாதிரி எனக்கும் அது இங்கதான் ஆரம்பிச்சது. போபால் ஆரம்பிச்சோடனே எல்லாமே நான் தான் பண்ணணும். ஐ வுட் சே மை பிக்கெஸ்ட் லேர்னிங் வுட் பி பிட்வீன் 2016 to 2020. தாத்தாவுடைய ஹிஸ்டரி ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டேக் கேவே ஒன்று கிடைச்சிடும். ஏன்னா அவரோட ஜேர்னி ரொம்ப பெருசு. நான் ரொம்ப இதுவாக கற்றுக்கிட்டது அவருடைய பெர்சிவியரன்ஸ். எவ்ரிதிங் he does is with a service motive. தமிழுக்காக நிறைய பண்றாரு, கல்விக்காக நிறைய பண்றாரு. That is remarkable. வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்கள் ஆர்கனைசேஷன் பேர்லேயே இருக்கு. டெக்னாலஜினால வர பாதிப்பும் சொல்லணுன்றது என்னுடைய கடமை. எஸ்பெஷலி சில்ட்ரன் கிட்ட போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ப்ரூவன் எவிடன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சோஷியல் மீடியா யூஸ்னால நிறைய சில்ட்ரனுக்கு வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்றது. ஒரு பேர்டை பார்க்குதுன்னா ஸ்க்ரீனில் நான் ஒரு க்ரோ பேசுகிற மாதிரி இருக்குன்னா நான் நினச்சிப்பேன் அந்த க்ரோ பேசும்ல நான் நினைப்பேன். ஏன்னா நான் காக்காவை முதல்ல காக்காவாக பார்த்தேன். அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு அனிமேட்டடாக நம்ம ஜென்ரேஷன் பார்த்துப்போம். ரியாலிட்டிக்கும் அந்த வர்ச்சுவலாக இருக்கிறதுக்கான லைன்ஸ் வந்து பிளர் ஆகிடும். இப்போ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐனால பசங்களுக்கு எழுதுறதுக்குலயும் பிரச்சனை வருது. ஓவர் 3 hours சோஷியல் மீடியா யூசேஜ் இருக்குன்னாக்கா your chances of being depressed and your chances for anxiety increases. இந்த விர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படிங்கிறாங்க, அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. This is a very important time to protect our women. And cyber bullying வந்து ரொம்ப ஜாஸ்தி. எல்லாத்தையும் பத்தியும் கருத்து சொல்றாங்க. கருத்து சுதந்திரத்துக்காக சொல்ல, ஹெல்த் அட்வைஸ் கொடுக்காதவங்க யாராவது இருக்காங்களா? அது கரெக்டா இல்லையா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோடைய அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் திருமிகு காதம்பரி அவர்கள் நம்மளோட இருக்காங்க. மாறி வரக்கூடிய இந்த கல்வி சூழல் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுத்துருக்கு, மாணவர்கள் ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் விஷயம் பார்க்கணும், இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஈராவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். உங்க ப்ரொஃபைல் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது என்னன்னா, அஃப்கோர்ஸ் இங்கே நீங்கள் V8ல முடிச்சு அப்புறம் ஸ்டேட்ஸில் போய் மாஸ்டர்ஸ் படிச்சது அதெல்லாம் தாண்டி தாத்தாவுடைய ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து லிம்கா ரெக்கார்ட் வரைக்கும் இருந்துச்சு. ஆக்சுவலாக தாத்தாவுடைய ஹிஸ்ட்ரியை ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டேக் கேவே ஒன்று கிடைச்சிடும். ஏன்னா அவரோட ஜேர்னி ரொம்ப பெருசு. அவ்வளோ சீஃப் மினிஸ்டர் பார்த்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் அண்ட் எஜுகேஷன் நிறைய ஃபீல்டில் இருக்காரு. இன்னைக்கும் ஆக்டிவாக ரிவால்வ் ஆகக்கூடிய ஒரு ஆள். உங்களுக்கு அதை கிடைச்ச டேக் அவே என்ன ஒரு ஹிஸ்டரியை ரெக்கார்ட் பண்ணும்போது? ஸோ அப்போ பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப புரியாத வயசு. அது ரொம்ப பிளேஃபுல்லாக பண்ணேன். புரியாத வயசுனா டேக் அவேவா எடுத்த மாதிரி இல்லை. அது நீங்கள் நெக்ஸ்ட்டு அதில் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லிவிங் ஆன் யுவர் ஓன், அதுலேருந்து நம்ம இது இங்கேருந்து தான் கற்றுக்கிட்டோம் போலன்றது லேட்டராக தான் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங். அப்போ வந்து ஒரு அவர் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த ஆர்வம். அவர் பழைய டைரிஸ்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாம் போய் படித்து தெரிஞ்சுக்கிறது. அவங்க அப்பா அம்மா அப்போ இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் அவரே எனக்கு கதை சொல்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டேன்னா மறுநாள் உட்காந்து ஐ வில் ரைட் இட் டவுன். ஒரு ஜேர்னலிங் மாதிரி பண்ணி அதை அக்யூமுலேட் பண்ணி தான் புக்காக பப்ளிஷ் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் ஐ காட் லிம்கா ரெக்கார்ட் இஸ் தி யங்கஸ்ட் பயோகிராஃபர். அதுக்கப்புறம் when you look back and when you start living, I would say நான் நிறைய கற்றுக்கிட்டது அந்த ரைட்டிங் ப்ராசஸ், அந்த ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணது தான். எனக்கு அப்போ வந்து ஐ வாஸ் இன் ஸ்கூல். அது எல்லாம் ஹோம்ஒர்க் எல்லாம் இருக்கும். அது மீறி அப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் சலிப்பாக கூட ஆயிடுச்சு. அப்புறம் எழுதணும் டைப் பண்ணணும்னாலே எனக்கு கொஞ்சம் நாளைக்கெல்லாம் பிடிக்காமலாம் இருந்தது. பட் தட் வாஸ் த பிக்கெஸ்ட் எக்ஸசைஸ் தட் ஐ ஹவ் டன் ஃபார் பர்சனல் லேர்னிங்காக நான் பண்ணதுன்னு. நான் ரொம்ப இதுவாக கற்றுக்கிட்டது அவருடைய பெர்சிவியரன்ஸ். எந்த இதில் இருந்தாலும் அயராமல் உழைக்கிறார். இப்பவும் வந்து ஒரு இன்னைக்கும் ரொம்ப கம்ப்ளீட்லி ஆக்டிவ். வீட்டில் மோஸ்ட் ட்ராவலிங் மெம்பர். அவருக்கு வந்து சென்னை டு வெள்ளூர் வந்து போகிறது வீக்லி 2-3 பண்ணணும்னா கூட ஃபங்க்ஷன் அவருக்கு கமிட்மெண்ட் இருக்குன்னாக்கா he will not let go of it. That is one thing. And everything he does is with a service motive. அது வந்து அவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் இப்போ அவர் தமிழுக்காக நிறைய பண்றாரு, கல்விக்காக நிறைய பண்றாரு. ஸோ இது ரெண்டும் அவருடைய பர்பஸ் ஆஃப் லைஃபா எடுத்துட்டு பண்றது வந்து தட் இஸ் ரிமார்க்கபிள். இதுல எதுவும் அவர் ஆதாயம் தேடி எடுத்துட்டு பண்ண மாதிரி இல்லை. அந்த ஒரு சர்வீஸ்க்காக நம்ம பண்றோம். இந்த காரணத்துக்காக, இந்த ஒரு பர்பஸ்க்காக பண்றோம். அதுக்காக அவர் வந்து உழைக்கிறது. இது வந்து நான் ரொம்ப அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அவர் டொமஸ்டிக் டிராவல் அந்த இன்டர்நேஷனல் டிராவலும் அடிக்கடி நான் பார்ப்பேன். நானே பார்த்திருக்கேன். என்னன்னா போன வாரம் தான் யூஎஸ்ல பார்த்தேன். அடுத்த வாரம் பார்த்தா துபாயில வந்து ஒரு ஈவென்ட்ல இருப்பாரு. ஆமா, இது நிறைய தமிழ் ரிலேட்டட் ஈவென்ட்ஸ் எல்லாம் நிறைய அட்டென்ட் பண்ணுவாரு. ஸோ அது இல்லாம யூனிவர்சிட்டிக்கு ரிலேட்டடா எங்க பார்ட்னர் யூனிவர்சிட்டிஸ் விசிட் பண்றது. ஸோ ஹி ஹஸ் வெரி டைட் டிராவல் ஸ்கெடியூல். குட். ஆக்சுவலா உங்க ப்ரொஃபைல் எனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று பார்த்தேன்னா, தாத்தா
ஒரு 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 எஜுகேஷனில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் எடுத்துட்டு வந்தவங்க. அடுத்து அப்பார்ட் ஃப்ரம் ஒருத்தராக உங்கள் ஃபேமிலியில் வந்த பின்னாலையும் கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ட்ரெயினியாக தான் போட்டுருந்து பார்த்தேன். ஆமா. ஆக்சுவலாக ட்ரெயினின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன வியப்பா இருந்தது. ட்ரெயினியாவா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆக்சுவலா ஏன் அப்படி ட்ரெயினியா பிளேஸ் பண்ணாங்க? ஏன் அங்க அதுக்கப்புறம் தான் போபால் வரீங்க? இல்ல அதுக்கப்புறமா ஐ வாஸ் ஏவிபி ஃபுல் டைமா ஐ வாஸ் இன் சென்னை. ஓ சென்னையில இருந்து தான் ஐ ஸ்டார்டட் போபால். ஓகே. ஸோ இன்னும் பாத்தீங்கன்னா என்னுடைய பேக் ஆஃபீஸ் ஃபார் போபால் இஸ் இன் சென்னை பிகாஸ் நான் அந்த டீம் இங்க தான் ஃபார்ம் பண்ணேன். ஸோ எல்லாருக்குமே இந்த சென்னைக்கு வந்த ஒரு பொழப்பு கிடைக்குன்ற மாதிரி எனக்கும் அது இங்க தான் ஆரம்பிச்சது. ஆனா வெள்ளூர்ல இருக்கும்போது ட்ரெயினியா தான் இருந்தேன். ஸோ இனிஷியலா எனக்கு சில பாலிசி லெவல்ல வீட்டுல பேசுறது அதெல்லாம் எனக்கு தெரியும். பட் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நீங்க மார்னிங் 9 to 5 அங்க உட்காந்து பார்க்கும்போது தான் யூ ஸ்டார்ட் லேர்னிங். ஸோ அதுல நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப கீனா எப்படி பில்ஸ் எப்படி செக் பண்ணணும், ஒரு ரொம்ப மண்டேன் டாஸ்க், இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்காது. பட் வெரி எசென்ஷியல். ஆமா, பட் எசென்ஷியல் ஃபார் குட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே. ஸோ ஒருத்தருடைய யாராவது ஒரு எம்ப்ளாயி வராங்க, அவங்களுக்கு ஏதோ இது வராங்கன்னா எங்க அப்பாலாம் வந்து லைக் கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் ஹி வில் நோ அபவுட் தி எம்ப்ளாயி. ஸோ அதெல்லாம் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் தேர் டியூரிங் மை ட்ரைனிங் பீரியட். பிகாஸ் எனக்குன்னு தனியாக எதுவும் பொறுப்பு கிடையாது. ஸோ இருக்கிறத தான் நான் பார்க்கணும் போது எல்லாத்தையும் நீங்க இன் டீட்டெயில்டா போய் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஓகே. பேச்சுலர்ஸ் வந்து இங்க V8 முடிச்சிங்க. அடுத்து வந்து மாஸ்டர்ஸ் தான் வந்து ஸ்டேட்ஸ் போனீங்க. அங்க வந்து ஹெல்த் சூஸ் பண்றதுங்கிறது முன்னாடியே இருந்த மோட்டிவ் தானா அது? பப்ளிக் ஹெல்த்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் டிஃபரண்டான ஒரு போர்ட்ஃபோலியோ. பப்ளிக் ஹெல்த் இஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோ. நிறைய பேர் எங்களுதுல அந்த சயின்ஸ்லயும் இன்ஜினியரிங் அந்த அது ஓரியன்டா போகும்போது பப்ளிக் ஹெல்த் தட் இஸ் ப்ராபப்ளி நான் சொன்ன பாத்தீங்கன்னா எங்க தாத்தா மாதிரி அந்த அதுல வந்து ஒரு சர்வீஸ் ஒரு பப்ளிக்கு எப்படி அது போய் சேரும், என் ப்ராடக்ட் எப்படி பப்ளிக் அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா, அது எப்படி போய் சேரும்ன்றதுல அதுல எனக்கு எப்பவுமே ஒரு கீன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. முடிச்சுட்டு அப்புறம் இங்க வந்த உடனே உங்களுக்கு ஒரு ட்ரெயினிங் பொசிஷன்ல இருந்து அப்புறம் ஒரு லீடர்ஷிப் பொசிஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள நீங்க உங்களுக்குள்ளே ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும்ல, அதை நீங்க ரியலைஸ் பண்ணல நமக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு நமக்குள்ள? இமீடியட்டா நான் ரியலைஸ் பண்ணல. ஒன்ஸ் சென்னை கேம்பஸ், அப்போ வந்து சென்னை கேம்பஸ் வாஸ் கொஞ்சம் சின்ன கேம்பஸ். அப்பதான் ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு 4 years டைம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் பாஸ் அவுட் ஆயிருந்தாங்க. அண்ட் ரொம்ப சைஸ் வைஸ் பெருசா இருந்தோம். பட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாம் அப்போ அவ்வளோ இப்போ இருக்கிற அளவுக்கு இல்லை. இப்போ ஐ திங்க் ஓவர் 22,000-23,000 இருக்கு. நான் போகும்போதெல்லாம் ஒரு 4,000 அவ்வளோதான் இருந்திருக்கும். அப்போ ஒரு 6 months நானா தனியா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு இண்டிபெண்டா பொறுப்பு கொடுக்க ஆரம்பிச்ச உடனே தான் நான் அதை ரியலைஸ் பண்ணேன். நம்ம இந்த ஒரு ஷார்ட் டைம்ல நம்ம டிராவல் பண்ணுவோம். போபால் ஆரம்பிச்ச உடனே அது கம்ப்ளீட் ரியலைசேஷன். ஏன்னா அதுல எல்லாமே நான் தான் பண்ணணும். எதுவுமே செட்டப்பா எதுவுமே இருக்காது. நம்மளே தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் செட் பண்ணணும். என்ன விஷன்ன்றது நம்மளுக்கு முதல்ல ஒரு பிளான் இருக்கணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான கரெக்டான ஆளுங்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி ஒரு I would say my biggest learning would be between 2016 to 2020 start of Corona. That was and ஒரு 4 years is when I really thought நான் every year நான் இம்ப்ரூவ் ஆயிட்டு வரேன் அப்படின்றது. ஓகே. ஆக்சுவலி இப்போ நீங்க பயோடெக்னாலஜி பிளஸ் வந்து ஹெல்த்னால கேட்குறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் ஈரா வந்து 2 வகையில ப்ளஸ் இருக்கு. ஒன்று வந்து உங்களால் டிஜிட்டலாகவே எல்லாத்தையும் சாதிச்சுக்க முடியும், வந்து ஃபிசிக்கலாக ஒரு இடத்துல போகாமலே பண்ண முடியும் ஒரு ப்ளஸ். இன்னொரு பக்கத்தில் அது வந்து குழந்தைங்களுக்கோ இல்லை வந்து இதை சரியாக ஹேண்டில் பண்ணாதவங்களுக்கும் இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து இன்னும் நம்ம ஃபீல் ஆக ஆரம்பிக்கல. இப்போதான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை. ஆனால் இன்னும் டவுன் த லைன் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பிரச்சனை வேற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் வெல் பீயிங் வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேட்டாக இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? இது டெக்னாலஜியோடைய மகத்துவம் வந்து யாராலையும் டினை பண்ண முடியாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்கள் ஆர்கனைசேஷன் பேர்லேயே இருக்குது. டெக்னாலஜி கற்றுக் கொடுக்குறது தான் எங்களுடைய we are known in the country for being the best engineering program. ஸோ இது இருக்கும்போது டெக்னாலஜினால வர பாதிப்பும் சொல்லணுன்றது என்னுடைய கடமை அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன். நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு இடத்துல இல்லாமலே ஒரு சாதனையை பண்ண முடியும்னா, நான் போபால் கேம்பஸ் பார்த்துட்டு இருந்தோன்னே நிறைய பேர் நினைப்பாங்க நான் போபாலில் இருக்கேன். ஆக்சுவலாக நான் போபாலில் கண்டினியூஸாக நான் 2 weeksக்கு மேலே நான் இருந்ததே கிடையாது. ஒரு இன் அ இயர் ஐ மைட் ஹார்ட்லி ஸ்பெண்ட் ஒரு 20-25 days இன் அ இயர் தான். 20-25 டேஸ்க்கு மேலே நான் போபாலில் இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல இருந்ததே இல்லை. ஸோ அது ஏன் சாத்தியம்னா டெக்னாலஜி தான். நீங்க தான் மேனேஜ் பண்றீங்க. நான் தான் கம்ப்ளீட்டா அங்க லேண்ட் வாங்குறதுல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுமா, என்ன ஃபேக்கல்டி ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே நான் தான் பாத்துக்கிறேன். பர்ச்சேசிங், அங்க
லேப் எப்படி எக்யூப் பண்றோம், யாரை ஸ்டாஃப் பண்றோம், யார் எந்த அட்மிஷன் எப்படி பண்ண போறோம், என்ன ப்ரோக்ராம் பண்ணுவோம், எவ்ரிதிங் ஐ டேக் கேர். எவ்ரிதிங் இஸ் த்ரூ டிஜிட்டல். ஆமா, இட்ஸ் ஆல் மோஸ்ட்லி டன் த்ரூ டிஜிட்டல். ஸோ திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ இந்த டெக்னாலஜி எனக்கு இந்த இது இல்லைன்னாக்கா என்னால் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் என்னுடைய ப்ரெசன்ஸ் நான் ப்ராபப்ளி 20 days தான் இங்க இருந்திருக்க முடியும். அது ரெஸ்ட் ஆஃப் த டைம் நான் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டெக்னாலஜியோடைய அட்வான்டேஜஸை முழுமையா யூஸ் பண்ணிக்கணும், அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதேனால டெக்னாலஜினால வர பாதிப்புல இருந்தும் we have to protect ourselves. the same technology இப்போ எஸ்பெஷலி சில்ட்ரன் கிட்ட போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இப்போ ஹை ரேட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன்ஸ், ஆன்சைட்டி வந்து பசங்க கிட்ட பார்க்க முடியுது. இது நம்ம ஊர்ல மட்டும் இல்லை, இது வேர்ல்ட் ஓவர் ஸ்டடீஸ் ப்ரூவன் எவிடன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சோஷியல் மீடியா யூஸ்னால நிறைய சில்ட்ரனுக்கு வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்றது. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாக்கணுன்றது அஸ் பேரண்ட்ஸ், அஸ் சிட்டிசன்ஸ், அஸ் சொசைட்டி எல்லாருமே ஒரு கலெக்டிவ் டெசிஷனும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியால லாஸ்ட் டிசம்பர்லேருந்து தேவ் கம்ப்ளீட்லி பிளான்ட் சோஷியல் மீடியா ஃபார் சில்ட்ரன் அண்டர் த ஏஜ் ஆஃப் 16. ஸோ ஆல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் பேண்ட். ஸோ அண்ட் அதை பார்த்துட்டு இப்போ எல்லா கண்ட்ரிஸும் இயூல பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரான்ஸ் இஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், யூகே, இந்தோனேஷியா, ஏஷியாவில். ஸோ எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு சி இது எப்படி நம்ம இந்த சோஷியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை எப்படி பசங்க மேலே வந்து கம்மி பண்ண முடியும். ஏன்னா அதில் இருக்கிற பாதிப்பை பற்றி பேசணும்னா எனக்கு நீங்கள் ஒரு 1 hour கொடுத்தீங்கன்னா கூட என்னால் பேச முடியும். நான் ஐ ரிசர்ச் ஸோ மச் அபவுட் இட். எனக்கு இதில் இன்னும் ஏன் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக, எல்லாருக்கும் எல்லா குழந்தைங்களும் அஃபெக்ட் ஆகுது. For the first time in the history, இப்போ women have an advantage. லேபர் ஓரியன்ட் ஜாப் மார்க்கெட் கிடையாது, எல்லாமே சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் மார்க்கெட். உங்களுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை நம்பி எந்த பொழப்பும் இல்லை. எல்லாமே வந்து உங்களுடைய மைண்ட் கேப்பபிலிட்டிஸ் மட்டும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி விமன் ஹேவ் அன் அட்வான்டேஜ் இன் த ஒர்க் ஃபோர்ஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே அவசியம் இல்லை. ஆமா, இப்போ நீங்க தமிழ்நாடு ஃபேக்டரிஸ்ல விமன் ஆர் டூயிங் வெரி வெல். ரெக்ரூட் பண்றது நிறைய லேடிஸா பார்த்து ரெக்ரூட் பண்றாங்க. ஏன்னா ஃபேக்டரி ஜாப்லயே அவ்வளோ ஆட்டோமேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதுல வந்து சோஷியல் மீடியா அஃபெக்ட்ஸ் விமன் மச் மோர். ஒரு 3 hours கான்ஸ்டன்ட் யூஸ் இருந்தா they say up to 3 to 5 times you are prone to depression and anxiety. 3 மணி நேரம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணா எவ்ரிடே கன்சிஸ்டன்டா நீங்க ஓவர் 3 hours சோஷியல் மீடியா யூசேஜ் இருக்குன்னாக்கா your chances of being depressed and your chances for anxiety increases. மன அழுத்தமோ இந்த பிரச்சனை வாய்ப்பு வந்து ஜாஸ்தி ஆகுது. இது எதனால வருதுன்னா எஸ்பெஷலி பெண்களுக்கு எப்படின்னா we have a habit, யாராவது நம்மளை பத்தி என்ன சொல்லிடுவாங்க, நம்மளுடைய ரெப்புடேஷனை நம்ம நல்லா வச்சுக்கணும், நம்ம பேரை நம்ம காப்பாற்றணுன்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்பவுமே கேர்ள்ஸ்க்கும் சரி லேடிஸ்க்கும் அது எப்பவுமே ஜாஸ்தி. இப்போ என்ன ஆகுது, அதை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கான்ஸ்டன்டா. ஏதோ ஒரு உங்களுடைய ஃபீட்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களோட ஒரு கான்ஸ்டன்ட் கம்பேரிசன் போயிட்டே இருக்கு. நிறைய சின்ன பசங்களுக்கே இப்போ வந்து இந்த பாடி இமேஜ் இஷ்யூஸ் வருது. சின்ன பசங்களாம் நீங்க போய் பார்ப்பீங்க, இப்போ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறாங்க, நான் ரொம்ப குண்டா இருக்கிறேன் ஃபீல் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஜென்ரேஷன் முன்னாடியே அவ்வளோலாம் கிடையாது. ஓகே, யாராவது இருப்பாங்க, அப்போ எதாவது கேலி பண்ணுவாங்க, அப்போ அழுவாங்க, அது விட்டுட்டு அது பேசக்கூடாதுன்ற ஒரு நாகரிகம் வந்துருச்சு. அதை தாண்டி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த நிறைய பாடி இமேஜ் இஷ்யூஸ் வருது. அதுக்கப்புறம் நிறைய செல்ஃப் டவுட்டிங் பிஹேவியர் வருது. நம்ம இது கரெக்டா தான் பண்றோமா, அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ன்றது, நம்ம இதை கரெக்டா பண்றோமா, அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இது நம்ம இப்படி பண்ணாக்கா நம்மளுடைய ப்ரொஃபைல்ல இது இப்படி எஃபெக்ட் ஆகுமா. இப்போ இந்த மாதிரி வரும்போது ஆட்டோமேட்டிக்லி யூ லூஸ் யுவர் அட்வான்டேஜ் as being a good employee, as being a good leader. So this is a very important time to protect our women. And cyberbullying வந்து ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து ஆண்களுக்கும் இருக்கு, ப்ராபப்ளி காசு எக்ஸ்டார்ட் பண்றதுல இருக்கலாம். பட் பெண்களை வந்து இந்த ஸ்டாக்கிங் பண்றது, இமேஜ் மார்ஃப் பண்றது, இந்த ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது எப்போ நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்கோ இது ஒரு தேவையில்லாம ஒன்று இதை போட்டு அந்த அட்வான்டேஜை நம்ம கெடுத்துக்க கூடாதுன்றது தான் என்னுடைய ஆதங்கமே. பட் இப்போ ப்ராப்ளி இப்போ ஆஸ்திரேலியா இல்லை ஈயூல 16 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்க சோஷியல் மீடியா பயன்படுத்தக்கூடாதுன்னு வர மாதிரி இப்போ நாம வந்து இப்போ நம்ம கண்ட்ரியில் ரூல் இல்லாட்டியும் கூட வீடுகளில் நம்ம மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டா ஏதாவது ஒரு ரூல் கொண்டு வரது பெட்டரா இருக்குமா இன்னும்? சார், எனக்கு தெரிஞ்சு நம்ம வீடுங்க எப்பவுமே ஸ்ட்ரிக்ட் சார். நீங்க ஒரு ஆஸ்திரேலியன் பேரண்டோட கண்டிப்பா இந்தியன் பேரண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. நீ இதை தான் பண்ணணும்னு என்ஃபோர்ஸும் பண்ணுவாங்க, டிசிப்ளின்டா இருக்கணும். நம்ம ஊர்ல நம்ம கல்ச்சர்ல அது அலோடும் கூட. யாரும் இப்போ போய் நீங்க அடிக்கணும், ஏதோ இது ட்ராஷ் பண்ணணும்னு இல்லை. இது கிடையாதுன்னா இது கிடையாதுன்னு நம்ம வீட்டுல பேரண்ட்ஸ் சொல்றதுக்கான இது எப்பவுமே இருந்திருக்கு. ஆனா இது வந்து எல்லா பேரண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்களான்றது அதுதான் நான் சொல்றேன். அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. இப்போ நீங்க இந்த ஆஸ்திரேலியால இந்த ரூல் போட்டிருக்காங்கன்னா இதுல வந்து இதை என்ஃபோர்ஸ் பண்ற பர்டன் வந்து கம்பெனி மேல இருக்கு.
ஓ பேரண்ட் மேலயோ குழந்தை மேலயோ கிடையாது. அது சர்வீஸ் இன்டர்நெட் சர்வீஸ் பண்ற ப்ரொவைடர் இப்போ சொல்றது. Facebook வந்து அவங்களதுல வந்து டிரைவிங் லைசென்ஸ் போட்டாதான் உன்னால அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். ஓகே ஸ்னாப்சாட்ல வந்து அந்த இப்போ போட்டோ ரெகக்னிஷன், சோ அந்த போட்டோ எடுத்து இஃப் யூ லுக் ஓல்டர் தென் 16 it allows you. ஓ So ஓகே that is how they சோ அப்ப சோஷியல் மீடியா கம்பெனிஸ் மேல பர்டன் விழுந்துருச்சு. burden இருக்கு. இது வந்து பேரண்ட்ஸ் மேலயோ சில்ட்ரன் மேலயோ அந்த burden இல்ல. சோ அப்ப பொறுப்பு அவங்க கிட்டயும் போகணும். ஏன்னா the platforms are designed to keep your attention. பிளாட்ஃபார்ம் நம்ம யூசர்னு சொல்லுவோம், நம்ம Facebook யூசர்னு சொல்லுவோம், ஆனா நம்ம தான் ப்ராடக்ட். நம்மளோட அட்டென்ஷனை தான் அவங்க வேற யாருக்கும் போய் விக்கிறாங்க. நம்ம காசு சம்பாதிச்சு நம்ம யூசர் கிடையாது. யூசர் வந்து யாரோ நமக்கு மார்க்கெட்டிங் பண்ற யாரு ஏதோ சப்ளை என்ன விற்க வராங்களோ அவங்க தான் வந்து காசு தராங்க. நம்ம எதுவும் காசு தரல. நம்ம கொடுக்கறது எல்லாம் நம்ம டைம் அண்ட் அட்டென்ஷன். ஸோ வி ஆர் த ப்ராடக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை ஹூக் பண்ணி நம்மளுக்கான கண்டென்ட்டை கியூரேட் பண்ணி அவங்களே தான் கொடுக்குறாங்க. ஓ அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, அப்போ இது ரிலேட்டடாகவே கொடுப்போம், அப்போ இதையே நம்ப வைப்போம், இதுலயே அவங்க வாழ்க்கை போகட்டும். இப்போ திடீர்னு நான் ஒரு பியூட்டி ரிலேட்டடா பாக்குறேன்னா எனக்கு சடன் பியூட்டி ரிலேட்டடாவே வரும். அப்போ இன்னும் ஒரு பொண்ணு டீனேஜ்ல இருக்காங்க, ஆக்னி ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போ ஒரு சின்ன ஆக்னி கூட ஏதோ ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை, ஏதோ இது இல்ல இது போகலன்னா எனக்கு என்னமோ வாழ்க்கையே இதுக்கு மேல மூவ் ஆகாதுன்ற ரேஞ்சுக்கு போடுற அளவுக்கு பிரச்சனையை மிகைப்படுத்தி காட்டுது. அது சேம் கண்டென்ட் நீங்க அடிக்கடி பார்க்கும்போது ஆமா ஓ அப்படிதான் போல தெரியுதுன்னு நம்மளே நினைச்சுப்போம் இல்லீங்களா. அந்த அல்காரிதம் அதுக்கு ஏத்த மாதிரி தான் வர்க் ஆகுது. அல்காரிதம் ஃபங்க்ஷன்ஸ் தட் வே. நீங்க ஒரு ஸ்டைல் ஆஃப் கண்டென்ட் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அது திருப்பி அந்த கண்டென்ட்டே தான் போட சொல்லும். அதனாலதான் எனி கண்டென்ட் கிரியேட்டருக்கு அவங்க சொல்லிட்டே இருக்கிறது நீங்க எவ்ரி வீக் நீங்க போஸ்ட் பண்ணணும்ன்றது. கண்டென்ட்டே இல்லைனாலும் அவங்க ஏதாவது இப்போ ஒரு பெரிய கண்டென்ட் மேக்கர்ஸ் இப்போ விகடன் மாதிரிலாம் உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும். ஒரு சிங்கிள் பர்சனா கண்டென்ட் போடுறவங்க அவங்களுக்கு எவ்வளவு பண்ண முடியும். பட் ஆனா அவங்க போட்டுட்டே இருந்தாதான் அவங்க மேல விசிபிலிட்டி இருக்கும். சோ அதனால தேவைப்படுது. அதனால எல்லாரும் எல்லாத்தையும் பத்தியும் கருத்து சொல்றாங்க. கருத்து சுதந்திரத்துக்காக சொல்ல, பட் நீங்க அத்தாரிட்டேட்டிவா சொல்லக்கூடாது. இப்ப ஹெல்த் அட்வைஸ் கொடுக்காதவங்க யாராவது இருக்காங்களா? எவ்ரிபடி இஸ் கிவிங் ஹெல்த் அட்வைஸ். அது கரெக்டா இல்லையா, அது உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அதை பத்தி யாரும் பாக்குறது இல்ல. நம்ம ஒண்ணு சொல்றோம், நம்ம யாரோ கேக்குறாங்க, அதுக்கு நம்ம உண்மையா இருக்கணும்ன்ற இதுவும் எதுவும் கிடையாது. அதுக்கு எதுவும் எடிட்டிங்கும் கிடையாது இல்லீங்களா. ரைட். ஆக்சுவலா இப்போ இந்த பிரச்சனை வந்து நீங்க சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் தலையெடுத்துட்டு வர பிரச்சனையா தான் இருக்கு. இந்த விர்ச்சுவல் ஆர்டிசம் அப்படிங்கிறாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆர்டிசம்ங்கிறது பிசிக்கலா வரத பார்த்தோம். பட் ஆனா நீங்க வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து பேசணும்னே தோணாது, சோஷியலைஸ் ஆகணும்னே தோணாது. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக்கா மாறிட்டு இருக்கா இப்போ இதுல. சார் இப்போ குழந்தைங்களுக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்ல ஒரு நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட், 5 இயர்ஸ் வரைக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட் ஹேப்பன்ஸ் அபரீதமா இருக்கும். ஏன்னா ஒண்ணுமே தெரியாதது வந்து 5 வயசுக்குள்ள எவ்வளவு கத்துக்குது. இப்ப நம்ம இன்னைக்குல இருந்து 5 வருஷத்துல எல்லாம் நம்ம அவ்வளவுதான் கத்துக்கவே போறது கிடையாது. சோ அந்த 5 வயசுல இப்போ வந்து நம்ம ரொம்ப இதுவா சொல்லுவாங்க, சும்மா வெளியே கூட்டிட்டு போய் வேடிக்கை பாக்குறது. அது வேடிக்கை பாக்குறது என்னன்னா, ஒரு குழந்தை அந்த ஒரு 3 டைமென்ஷன்ல இப்போ இலை ஆடுதுன்னா, ஓ இலை இப்படி ஆடும் அப்படி ஆடும். நீங்க அதையே ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அது இல்லாம இலை சைஸ் எப்படி இருக்கும்னு எப்படி தெரிய வரும்? வெறும் ஸ்கிரீன்லயே அந்த இலைய பாக்குது. ஒரு பேர்டை பாக்குதுன்னா ஸ்கிரீன்ல நான் ஒரு க்ரோ பேசுற மாதிரி இருக்குன்னா நான் நினைச்சுப்பா அந்த க்ரோ பேசும்ல நான் நினைப்பேன். ஏன்னா நான் காக்காவை முதல்ல காக்காவா பார்த்தேன். அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு அனிமேட்டடா நம்ம ஜெனரேஷன் பார்த்துப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் இது அனிமேட்டடா பாக்குறீங்கன்னா அப்ப அந்த காக்கா பேசுன்ற அப்ப அந்த குழந்தை இல்ல, நான் வந்து அந்த குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன். ஃபார் a generation that அவங்க அப்படிதான் புரிஞ்சுக்கறாங்க. ஃபர்ஸ்ட் அத பார்த்து புரிஞ்சுக்கறாங்க. ப்ளஸ் எல்லாமே ஒரு சின்ன இதுல தான பாக்குறாங்க. ஒரு இப்போ நீங்க இருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த ஸ்கிரீன்ல அவ்வளவுதானே தெரியும். சோ அந்த குழந்தை எப்படி ஒரு சைஸ் டிஃபரன்சியேஷன் எப்படி தெரியும், கலர் டிஃபரன்சியேஷன் எப்படி தெரியும், ரியாலிட்டிக்கும் அந்த வர்ச்சுவலா இருக்கிறதுக்கான லைன்ஸ் வந்து பிளர் ஆயிடும். நம்ம வந்து நமக்கு என்னன்னா நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பாக்குறோம். நம்ம ரியல் லைஃப்ல என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு அந்த எக்ஸ்போஜர் இருக்கு. ஆனா இப்பெல்லாம் நீங்க முதல்லயே அதுவும் அவ்வளோ ஏர்லி ஏஜ்ல அது பார்க்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா அது இருக்கும். அதே மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது இல்ல சார். நீங்க கம்யூனிகேஷன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. எனி மீடியம் நீங்க கன்சியூம் பண்ணும்போது யூ ஒன்லி கன்சியூம். நீங்க அதுதானே சொல்றீங்க, கண்டென்ட்டை கன்சியூம் பண்றாங்கன்னு தான் சொல்றீங்க, டேட்டாவை கன்சியூம் தான் பண்றீங்க. நீங்க அதுக்கு எதுவும் திருப்பி கொடுக்க போறது இல்ல. பட் ரியல் லைஃப்ல அது பாசிபிள் இல்லைங்களா? நீங்க அப்பா அம்மாவாவே இருந்தா கூட குழந்தை திருப்பி பேசினா உங்களுக்கு வலிக்கதானே செய்யும். நான் மட்டும் பேசுறேன் பரவாயில்ல, என் புள்ளதானேன்னா கூட பாசம் கம்மி தானே, அவன் என்ன என்கிட்ட பேசவே மாட்டேங்குதுன்னுட்டு. ஸோ அந்த வகையில நிறைய வந்து பசங்களுக்கு ஸ்பீச் ப்ராப்ளம் வருது. அது இல்லாம இப்போ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐனால
பசங்களுக்கு எழுதுறதுக்குலயும் பிரச்சனை வருது. ரொம்ப அழகா எழுதிடுறாங்க. சாட் ஜிபிடி கிட்ட நீங்க ப்ராம்ப்ட் பண்ணீங்கன்னா ஏதாவது வந்துரும். அதை கன்வே பண்ணி இப்ப என்கிட்ட ஒரு பர்சனா அதை கன்வே பண்ணோம்னா அவங்களால பண்ண முடிய மாட்டேங்குது. மனிதல் டு மனிதல் கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்ளமா இருக்கு. அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா ஆயிடும். நம்ம வந்து அகைன் இப்பதான் வந்து நம்ம எல்லாருக்கும் இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா போய் சேர்ந்திருக்கு. கொஞ்சம் கிராமட்டிக் எரர் இல்லாமையும் நல்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எல்லாரும் பேச ஆரம்பிச்ச காலத்துல இப்ப இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரப்ஷன். அது வரும்போது கண்டிப்பா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அஃபெக்ட் ஆகும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதாவது பேசிக் லாங்குவேஜ் ஸ்கில்லும் மேக்ஸ் ஸ்கில்லும் தான் வந்து பேசிக் லிட்ரஸிக்கான ஒரு இண்டிகேட்டர். எல்லா நாடுலயும் மேக்ஸ் எவ்வளவு நல்லா போட வருது, ஒண்ணு அவங்க ஊர் பாஷை இல்லைன்னா இங்கிலீஷ்ல எவ்வளவு நல்லா அவங்களுக்கு எந்த மொழியில அவங்களுக்கு தேர்ச்சி பெறாங்களான்றது தான் பார்ப்பாங்க. இப்ப அதுக்கே வந்து இப்போ வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ இது வந்து குழந்தைங்களுக்கான பிரச்சனை மட்டும் பார்க்கணுமா, இல்லை இப்போ டிஜிட்டல் வெல்பீயிங்ல அடுத்த அடல்ட்டுக்குமே அந்த சிக்கல் இருக்கு? ஏன்னா இப்போ 16 இயர்ஸ் கீழே இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி கண்ட்ரிஸ் அட்ரஸ் பண்ணுறதை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் விர்ச்சுவல் ஆர்டிசம் இதை பார்க்குறோம். இப்போ அடல்ட்டுக்கு இது எந்த வகையில் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எந்த வகையில் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? சார், ஸ்மோக்கிங் இஸ் டேஞ்சரஸ் டு எவ்ரிஒன். ஓகே, அதில் வந்து இதெல்லாம் கிடையாது. பட் ஐ கேன் சே நான் போயிட்டு ஒரு 14 year old ஸ்மோக் பண்றேன் அப்படின்னா நீ பண்ணக்கூடாதுன்னு என்னால போய் சொல்ல முடியும். அதுவே ஒரு 30 year old பண்றாங்கன்னாக்கா என் பக்கத்துல பண்ணாதீங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கு போக அது பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆனா அதே மாதிரிதான் நான் இதுக்கும் நான் சொல்றேன். இது வந்து எல்லாருக்குமே ஒரு லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கிற வரைக்கும் ஓகே. அளவுக்கு மீறினா அமிர்தமே விஷமாகும் போது விஷம் மட்டும் அமிர்தம் ஆகுமா? ஆனா அது வந்து நம்மளால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது வந்து எவ்ரிபடிஸ் சாய்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் ஃப்ரீ வில் இருக்கு. பட் அட்லீஸ்ட் சில்ட்ரனுக்கு இது வந்து போய் தப்பான விஷயம் போய் சேரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சில்ட்ரனுக்கு இதை பேன் பண்ணணும். அது மத்தவங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு போல ஒரு கட்டுப்பாடோடு இருந்தாங்கன்னா பெட்டர். ஓகே. ஒரு இந்தியன் பேரண்ட்டுக்கு நீங்க என்ன அட்வைஸ் சொல்வீங்க? ஏன்னா இப்போ அந்த இதில் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த பேர்டன் வந்து அந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸ்க்கு விழுந்துருச்சு. இப்போ அவங்க அதை என்ஃபோர்ஸ் பண்ணி ஆகணும். இப்போ இங்கே ரூல் இல்லை. பட் ஆனால் இங்கே வந்து எல்லா தரப்பு அப்பாக்களும் இருக்காங்க, எல்லா தரப்பு அம்மாக்களும் இருக்காங்க. நல்ல ஹையர் சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க, லோவா சேலரி வாங்குறவங்க இருக்காங்க, 2 பேர் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லா சோஷியல் மீடியா நாலேஜும் விழிப்புணர்வும் இருக்காது. ஸோ இப்போ எல்லா தட்டிலும் இருக்கவங்கப்போ ஒரு சில சிட்டியில் இருக்கவங்களுக்கு கூட ஓகே இதெல்லாம் புரியும் என்ன நடக்குன்னு. பட் கிராமத்தில் இருக்கவங்களுடைய அவங்களோட குழந்தை வளரும், அந்த குழந்தை இதெல்லாம் கன்சியூம் பண்ணும். ஆனால் இதெல்லாம் கன்சியூம் பண்ணி அவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு நீங்க ஒரு ப்ரிகாஷனரி மெஷரா நீங்க பாக்குறவங்க இதை நீங்க பாருங்கன்னா என்ன சொல்வீங்க? நான் அந்த பாயிண்ட்டுக்கு போக முன்னாடி நீங்க ஒன்று சொன்னீங்களா, இப்போ கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பெற்றோருக்கு இது எதுவுமே தெரியாது, பசங்களுக்கு இருக்கும். இதை பத்தி நான் ஒரு அந்த இந்த டிஜிட்டல் டெக்னாலஜினால ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த கேப் பிட்வீன் அர்பன் அண்ட் ரூரல் ரொம்ப பிரிட்ஜா இருக்கு. நீங்க வந்து ஒரு மைண்ட் செட் இப்போ சிட்டில இருக்கிற பையன் தான்ப்பா இப்படி நினைப்பான், ரூரல்ல இருந்து வந்ததுன்னா அந்த பசங்க இப்படி நினைக்க அந்த மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு யூனிவர்சலா ஒரு திங்கிங் எல்லார்கிட்டயும் வந்திருக்கு. அது நல்லதான்னு எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் அந்த கேப் பிரிட்ஜ் ஆயிருக்கு. ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்றாங்க, ஒரு டைவர்சிட்டி இல்லைன்றது ஒரு பிரச்சனையா வரலாம். ஆனா திங்கிங் வந்து ஓரளவுக்கு காமன் ஆயிருக்கு. இப்போ ஒரு சிட்டில இருக்கிற பேரண்ட்டுக்கு அது ஓரளவுக்கு ஏத்துக்க முடியும். திடீர்னு நான் ஒரு ரூரல் பேஸ்ட் பேரண்ட் இத பத்தின ஒரு எக்ஸ்போஜரே இல்லாம திடீர்னு வந்து பையன் இந்த வேற மாதிரி ஏதாவது பேச ஆரம்பிச்சாங்கன்னா புரிய கூட செய்யாது. அவங்களுக்கு வருத்தப்படணுமா சந்தோஷப்படணுமான்னு கூட கேட்கறேன். இது வரும்போது நான் என்னன்னா, முதல்ல எப்படி சோசியல் மீடியா யூசேஜ் ஆகுதுன்னா, முதல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு டைம் பீயிங் என்கேஜ் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு கையில கொடுத்துறது. நீங்க அதை நினைச்சு பாருங்க, ஒரு வாட்டியும் குழந்தைக்கு நம்ம ஏதோ தப்பா கையில கொடுக்குறோம், நம்ம அடிக்கிறோம் அந்த குழந்தைய. ஒரு வாட்டியும் அடிச்சு இப்போ நம்ம அடிக்க வேணான்றதுக்காக தான் போனை கொடுக்குறோம். அதுக்கு நீங்க அடிக்கவே செஞ்சிடலான்ற அளவுக்கு அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த கொடுக்குறோம். அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து நிறைய பசங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை ஷோகேஸ் பண்றதுக்காக பண்ண போயிட்டு அது சில பேருக்கு அது கிளிக் ஆகி பெரிய வியூஸ் அந்த மாதிரி போய் வைரல் ஆகுதாகும். பட் வைரல் ஆனாலும் அது அப்படியே ஒரு 1 month சஸ்டெயின் ஆகும், அதுக்கப்புறம் அப்படியே டிராப்ஸ் டவுன். ஸோ இதை ஹேண்டில் பண்றதுக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ஃபேம் ஹேண்டில் பண்றதுக்கும் ஒரு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணணும், பேரண்ட்ஸுக்கு அந்த டேலண்ட் இருக்குன்னா அந்த டேலண்ட்டை டெவலப் பண்ண பார்க்கணும். முதல்ல ஒரு சின்ன வயசுலயே குழந்தைக்கு ஒரு இது இருக்குன்னா, அண்ட் இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்கு அவுட் சைட் ஆஃப் சோஷியல் மீடியா ப்ரெசென்ட் பண்றதுக்கு. சோஷியல் மீடியாலேயே பண்ணணும்னா கூட ஒரு ஸ்ட்ரக்சர்டா பண்ணணும். எல்லாத்துலயும் எடுத்துட்டு போய் குழந்தைங்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதை பார்த்து திருப்பியும் 4 பேரண்ட்ஸ் ஆரம்பிச்சிடறாங்க இல்லைங்களா. உன் குழந்தை பாடுதா, என் குழந்தைய ஏன் பாடல, அந்த கம்பேரிசனும் வந்துருது பாருங்க. சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப எக்ஸிபிட் பண்ணக்கூடாது குழந்தைன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். குழந்தையா இருக்க விடுவது நல்லது.
அவங்க டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணுங்க, குழந்தையோட உங்க லைஃப் ஸ்டைலையும் குழந்தைய யூஸ் பண்ணி எக்ஸிபிட் பண்ணாதீங்க. குழந்தைகளுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும், அவங்களுக்கு ஒரு புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி இருக்கும். ஓவரா ஒரு அந்த வயதை தாண்டின ஒரு மெச்சூரிட்டியும் இதுவும் சில டைம்ஸ் நிறைய ஒரு பெரியவங்க பேசுறதெல்லாம் குழந்தை பண்ண சொல்றாங்க. அது ஓகே, ஒரு டைம் பாக்கும்போது நமக்கும் ஃபன்னா இருக்கு, நான் இல்லன்னா சொல்றேன். அதையே தொடர்ச்சியா பண்ணும்போது அது தொடர்ச்சியா பண்ணும்போது மத்த பசங்களும் அதே மாதிரி பிஹேவ் பண்றாங்க. இப்போ வந்து எல்லா பசங்களுமே வந்து அடல்ட்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ரொம்ப ஈஸியா கிரிட்டிசைஸ் பண்ண முடியும், சர்காஸ்டிக்கா ஒரு கமெண்ட் சொல்ல முடியும், கிண்டல் பண்ண முடியும், கேலி கிண்டல். அதுக்கு முன்னாடி அது யாராவது ஃபேமிலியில லிமிட்டடா ரொம்ப செல்லம் கொடுக்குறவங்களுக்கு வரைக்கும் அது லிமிட்டடா இருந்தது. இப்போ எல்லாருக்கு மேலேயும் போகும்போது குழந்தைங்களுக்கு ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர் கண்டிப்பா இருந்தாகணும். அட் நோ பாயிண்ட் இந்த ஃப்ரெண்ட்லி பேரண்ட்ஸ் இருக்கலாம், ஆனா பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது. அப்ப ஃப்ரெண்ட்ஸா யார் இருப்பா? அப்ப ஃப்ரெண்ட் அப்பாவா மாறுற மாதிரி ஆயிடும். எல்லாருமே ஃப்ரெண்டா இருந்தா யார் கண்டிக்கல. இல்ல அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர் ஒரு சைல்டுக்கு, சைல்டுன்னு இல்லை, எல்லார் லைஃப்லயும் யாராவது ஒருத்தர் எனி ஏஜ் குரூப்ல இருந்தாங்கனாலும் அது யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க பாஸா இருக்கலாம், அவங்க லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், அவங்க பிரதரா இருக்கலாம், யாராவது ஒருத்தர் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர், ஒரு ஹோல்ட் இருக்கணும். அதுல வந்து காம்ப்ரமைஸ் எந்த பேரண்ட்ஸும் பண்ணக்கூடாது. அது இப்போ ரொம்ப ஈஸியா அதை விட்டு கொடுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ட்ரூ, உண்மைதான். இப்போ எல்லாருமே என்னோட குழந்தை நான் பேரண்டா வந்து பார்க்கல, நான் ஃப்ரெண்டா பார்க்குறேன், நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பேன் அப்படின்னு போகும்போது யார் அப்ப பேரண்டா இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. பிகாஸ் வி சி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் காலேஜுக்கு வரும்போது பார்க்கும்போதே ஒரு சேஞ்ச் தெரியுது எங்களுக்கு. பிகாஸ் எங்களுக்கு த்ரூ அவுட் த கண்ட்ரி வேர்ல்ட்ல இருந்து வர்றதுனால வி சி இது ஸ்லோவா வந்து இப்ப நம்மளுடைய கலாச்சாரத்திலயும் வந்து அது சேர்ந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால இப்பவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப மோசமா போகாம டேமேஜ் கண்ட்ரோல். இப்போ எஜுகேஷனுக்குள்ள வந்தோம்னா முன்னைய காட்டிலும் இப்போ இந்த எக்ஸ்போஷர், இப்போ இன்டர்நெட் இயரா வந்த பின்னால தெர் ஆர் மெனி சாய்ஸஸ், நிறைய சாய்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நிறைய சாய்ஸ் இருக்கப்போ கூடுதலாக ப்ரெஷரும் கூட வர ஆரம்பிச்சது. இப்போ நான் வந்து ஒருத்தர் அவர் எடுக்கிறாங்களா, இப்போ அவங்கள மாதிரி நான் எடுக்கணுமா, இல்லை வந்து அவங்களுக்கு அது செட் ஆச்சு நமக்கு அது செட் ஆகுமா, இது எதுவுமே கம்பேர் பண்ணாமல் எனக்கு வந்து இது ஒருத்தர் எடுத்துட்டா நான் அதெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்ன விஷயம் வந்து தே ஹாவ் டு ப்ரிப்பேர் தெம்செல்ஃப் நினைக்கிறீங்க? சார், அது வந்து சோஷியல் மீடியால மட்டும் இல்லை, இந்த ஹர்ட் மென்டாலிட்டி எப்பவுமே இருந்திருக்கு. அப்போ என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல வரும், இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான்ட்டாங்க போட்டோடனே மறுநாள் வெறும் போகும். நம்மளே யோசிப்போம் இது என்ன திடீர்னு இதுக்கு வந்ததுன்னு. அந்த ஹர்ட் மென்டாலிட்டி எப்பவுமே இருக்கு. அது I think we cannot stop it also. That's how I think humans are designed to. But இன்னைக்கு இன்டர்நெட் வந்த பின்னால இன்னும் ஜாஸ்தி ஆகுது இல்ல? அது இன்னும் ஜாஸ்தி ஆகுதுன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது சார். யார் வேணா எடுத்துட்டு எது வேணாலும் பேசுறாங்க. இது நான் இந்த சேனல் மூலமா நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். யூடியூப் அண்ட் ஆல் அதர் சோஷியல் மீடியா பேஜஸ்ல நிறைய பேர் வந்து அந்த கரெக்டா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல இருந்து ஆரம்பிக்கும் செல்ஃப் டிக்ளேர்ட் கரியர் கவுன்சிலர்ஸ். அவங்க நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஷேடி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸை ஹாரஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கே வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா, காசு கொடுத்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி கண்டென்ட் போடுறோம், இல்லைன்னா நாங்க இப்படிதான் பேசுவோம்னுட்டு எது வேணாலும் வந்து பேசுறாங்க. அவங்களுக்கு அதை பத்தின ஒரு புரிதல், என்ஐஆர்எஃப்னு சொல்றத கூட வேற ஏதோ சொல்லி அவங்க ஏதோ பெரிய கமெண்ட் மாதிரி கொடுங்க. அது என்ஐஆர்எஃப்ன்றதே அவன் வந்து ஏதோ டிஐஆர்எஃப் ஏதோ மாத்தி சொல்றாப்ல. அது கூட ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாம அவங்க போய் பண்றாங்க. அதுக்கு என்னன்னா சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆகுது, அவங்க ஏஜ் குரூப்ல யாரோ வந்து பேசும்போது நம்பர் 1 அது டைரக்டா கனெக்ட் ஆகுது. அது இல்லாம அதை ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸா ஆக்ட் தான் பண்றாங்க. அவங்க சொல்லல, பேசிக்கா அவங்க ஆக்ட் பண்ணும்போது ஒரு நல்லா ஆக்ட் பண்ண தெரிஞ்சாக்கா அது இட் கோஸ் அண்ட் ரீச்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் அந்த மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன் போகாதீங்க. உங்களுக்கு யாருமே தெரியலனாலும் கண்டிப்பா உங்க சீனியர்ஸ் தெரிஞ்சிருக்கும், அவங்க எங்க போயிருக்காங்க என்ன பண்றாங்கன்ட்டு. நீங்க உங்க ஸ்கூல் டீச்சர்ஸோ யாரை கேட்டாலுமே உங்களுக்கு ரைட் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வரும். அதனால இந்த ஓவரா வந்து சோஷியல் மீடியாவை நம்பி அந்த டெசிஷனை எப்பவுமே எடுக்காதீங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டேலண்டட், பட் குளோபல் லெவல்ல நம்ம இனோவேட்டிவா இருக்கோமா? ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்களும் இந்த டெக்னாலஜி அக்சஸ் பண்ணி அடுத்து வரதுக்கு யூ டேக் எனி ஸ்டெப்ஸ் சப்போர்ட் தி அட்வான்ஸ்மென்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் மத்திய பிரதேஷ் போபால் கேம்பஸ் ஒரு பொண்ணு, she comes from a tribal background, she got placed in Microsoft. பழங்குடியின பெண் வந்து படித்து மைக்ரோசாஃப்ட் போனாங்க.